மலர், என்ன ஆழ்ந்த யோசனையா? ஆமா அர்ஜுன், இந்த சந்தோஷ பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அது நடந்து போச்சு, விடு. அத பத்தி இப்ப யோசிச்சு என்ன ஆக போகுது? அப்படி விட்டதுனாலதான் இது திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கு. அவன் நிலைமையில யாரா இருந்தாலும் இப்படிதான் பண்ணுவாங்கன்னு நீ பெருந்தன்மையா சொல்லலாம். ஆனா இத எத்தனை நாளைக்கு தான் சொல்லிட்டே இருக்க முடியும்? அவரால நம்மளோட நிம்மதி, அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களோட நிம்மதின்னு இது எல்லாமே போகுது. அத கணக்குல எடுத்துக்கவே மாட்டியா நீ? இதுக்கு ஒரு முடிவு கட்டலனா கடைசி வரைக்கும் அவர் பிரச்சனை பண்ணிட்டே தான் இருப்பாரு. இது முடிஞ்சு போன விஷயம் மலர். இதுக்கு நம்ம இப்ப என்ன முடிவு பண்ண முடியும்? இதோட ஆரம்ப புள்ளிய தேடினாதான் இதுக்கு ஒரு முடிவு கட்ட முடியும். நீ என்ன சொல்ல வர? நம்மள பத்தி பிரகாஷோட தப்பான புரிதல்னாலதான் சந்தோஷ வச்சு அவரை ஆபரேட் பண்ணி நமக்கு டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்காரு. அவர் ஆபரேட் பண்ணி பிரகாஷ பொறுத்த வரைக்கும் இந்த கொலைய பண்ணது நீங்க தானே நினைச்சிட்டு இருக்காரு. அதேதான் சந்தோஷுக்கும் சொல்லி வச்சிருக்காரு. சந்தோஷுக்கு நம்ம தப்பே செய்யாம தண்டனை வாங்கிட்டோமேன்னு கோவத்துல உங்களை எங்க பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிட்டே இருக்காரு. அவங்க தப்பா நினைக்கிறதுக்கெல்லாம் நாம பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? அவங்க நினைக்கிறது தப்புன்னு அவங்களுக்கு நாம புரிய வைக்கணும் அர்ஜுன். புரிஞ்சிருச்சுன்னா இதுக்கு ஒரு முடிவு கிடைச்சிரும். அவங்க நினைக்கிறது தப்புன்னு நாம எத்தனையோ தடவை அவங்க கிட்ட சொல்லிட்டோம். அதுக்கு மேல எப்படி புரிய வைக்கிறது? வாய் வார்த்தையை அவங்க நம்ப தயாரா இல்லாதப்போ நீ அத பண்ணலன்னு அவங்களுக்கு நம்ம உண்மையான காரணத்தை கண்டுபிடிச்சு ப்ரூவ் பண்ணணும். அது எப்படி நாம ப்ரூவ் பண்ண முடியும்? அதத்தான் அர்ஜுன் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்குதான் எனக்கு ஒரு வழி கிடைக்கவே மாட்டேங்குது. நம்ம ப்ரூவ் பண்ணாத வரைக்கும் அந்த பிரகாஷும் சந்தோஷம் நம்மள நிம்மதியாவே இருக்க விட மாட்டாங்க. நீ சொல்றதெல்லாம் உண்மைதான் மலர். எவ்வளவு பிரச்சனையை நாம சமாளிச்சிட்டோம். ஆனா இப்ப இது ஒண்ணுதான் தீராத பிரச்சனையா இருக்கு. எல்லா பிரச்சனைக்கும் தீர்வுன்னு ஒண்ணு இருக்கு அர்ஜுன். அந்த தீர்வு என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான் இப்ப நம்ம முன்னாடி இருக்கிற ஒரு சவால். நிச்சயமா அதை கண்டுபிடிக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அம்மா இந்தாங்கம்மா காஃபி. அம்மா காஃபி ஆறிட போகுது, குடிங்கம்மா. காஃபி ஆறுனா ஆறிட்டு போட்டோம். என் மனசு ஆறவே மாட்டேங்குது. ஏம்மா ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? நேத்து என் பையன் சட்டெல்லாம் கிழிஞ்சு அலங்கோலமா வந்ததை பார்த்தல, அத நினைக்க நினைக்க என் பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது. என் மனசு ஆறவே மாட்டேங்குது. இத நீங்க எப்ப சொல்லுவீங்கன்னு தான் நானும் காத்துக்கிட்டு இருந்தேன். எப்படி இருக்க வேண்டிய பையன் எப்படி ஆயிட்டான்? அவனை பார்த்து கையெடுத்து கும்பிட்டவங்க எத்தனை பேரு? அவனால காப்பாத்தப்பட்டவங்க எத்தனை பேரு? அப்படி வாழ்ந்தவன் இன்னைக்கு ஏதோ பரதேசி மாதிரி சட்டைய கிழிச்சிட்டு வந்து நிக்கிறான். அம்மா அதான் அவன் ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதுல சட்டை கிழிஞ்சிடுச்சுன்னு தானே சொன்னான். அது ஆக்சிடென்டால கிழிஞ்ச சட்டை இல்ல, யாரோ அடிச்சு சட்டைய கிழிச்ச மாதிரி தான் இருக்கு. ஏதோ பிரச்சனை நடந்திருக்குமோன்னு எனக்கு தோணுது. அம்மா என்னம்மா நீங்க? நம்ம அர்ஜுனை யாராவது வந்து அடிக்க போறாங்களா என்ன? அவன் எந்த பிரச்சனைக்கு போறவனும் இல்ல. அவன்கிட்ட யார் பிரச்சனை பண்ண போறாங்க? ஒருத்தன் இருக்கான். அதான் அதான் அந்த சந்தோஷ். அவன் தான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் பண்ணுவான். அப்ப இவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுதான் இருக்கு. நம்ம பெரிய விஷயம் நினைக்கிறத இவங்க சாதாரணமா சொல்றாங்க. என் மகனை சுத்தி நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் அந்த மலரும் அவளோட அக்கா பார்வதியும் தான். அவங்க 2 பேராலதான் எனக்கும் பிரச்சனை, என்னோட மகனுக்கும் பிரச்சனை. அவங்க 2 பேரையும் ஒழிச்சு கட்டினாலே நானும் என் புள்ளையும் நிம்மதியா இருப்போம். எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நீங்க அமைதியா இருக்கிறது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்குமா? அவங்கள ஒழிக்கணும்னு சொன்னா அவங்க ஒழிஞ்சிட மாட்டாங்க, அத செயல்ல காட்டணும்.
என்ன துர்கா சொல்ற? ஆமாமா, கொசுவை ஒழிக்கணும்னா கொசு மருந்து அடிக்கிற மாதிரி இவங்கள ஒழிக்கணும்னா அதுக்கு நாம ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்ல. அப்படி நீங்க என்ன ஸ்டெப் எடுத்தீங்க? என்ன ஸ்டெப் எடுக்கணும் துர்கா? அத என்கிட்ட கேட்டா நீங்க தான் முடிவு பண்ணணும். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், மலர் இங்க வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணாலும் அர்ஜுன் உங்ககிட்ட வர போறதில்ல. அவளை துரத்தி விட்டாதான் நீங்களும் நிம்மதியா இருப்பீங்க, அர்ஜுனும் நிம்மதியா இருப்பான் அப்படின்னு சொல்றீங்கல்ல. அப்ப அதுக்கு முயற்சி பண்ணுங்க. முயற்சி பண்ணுங்கன்னு ஈஸியா சொல்லிட்டு போறா. நான் எடுக்காத முயற்சியா? எத்தனை முயற்சி நான் எடுத்திருப்பேன். ஆனா அதுல ஒண்ணுல கூட ஜெயிக்க முடியலையே. வேற என்ன முயற்சி எடுக்கிறது? ஹலோ, அதிசயம்டி. இன்னைக்கு ஏதோ மழை வர போகுதுன்னு தான் நினைக்கிறேன். அப்போ கூட எடுத்துட்டு போ. என்ன மலர், உனக்கு இப்பதான் என் ஞாபகம் வந்துச்சா? கால் பண்ற? உனக்கு அந்த ஞாபகம் கூட இல்லல. நான் தானே இப்போ உனக்கு கால் பண்ண. நீயா கால் பண்ண? பேசி உன்னை ஜெயிக்க முடியாதுடி. சரி சொல்லுடி, எப்படி இருக்க? ஹவ் இஸ் யுவர் லைஃப்? எல்லாம் நல்லபடியா இருக்குடி. நீ எப்படி இருக்க? உன்னோட லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? ஆஸ் யூஷுவல் தான். நோ அப்ஸ் நோ டவுன்ஸ். ஐயோ, அது போருடி. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லன்னா லைஃபே ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும். நம்மளது அப்படி இல்ல. எப்போ என்ன நடக்கும், யாரு எதிரி ஆவாங்க, யாரு நண்பன் ஆவாங்க, கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒவ்வொரு நிமிஷமும் சீட் நுனில போயிட்டு இருக்கு. கஷ்டத்து கூட இவ்ளோ ஜாலியா உன்னால மட்டும் நடி சொல்ல முடியும். சரி சொல்லு, ஏதாவது முக்கியமான விஷயமா? ஒரு விதத்துல கொஞ்சம் முக்கியமான விஷயம்தான்.